ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வாட் இஸ் ஹீட் வேவ்? ஹீட் வேவ்னா என்ன அப்படின்னா, இந்த மே மந்த் டு ஜூன் மந்த் எல்லா வருஷத்துலயுமே வருஷம் பார்க்கறது வந்து அக்னி நட்சத்திரம்ன்ற தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அக்னி நட்சத்திரம்ன்றது என்ன, நார்மலா இருக்கிற டெம்பரேச்சர், தட் இஸ் வித்தின் 40க்குள்ள இருக்கிற டெம்பரேச்சரோட அதிகமாக 40 டிகிரிக்கு மேலே இருக்கிற டெம்பரேச்சர் தான் நம்ம வந்து ஹீட் வேவ் ஆர் தமிழ் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹீட் வேவ் பற்றி நம்ம ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம்னா, இது வந்து நம்ம உடம்ப பாதிக்கும், எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் பாதிக்கப்பட்டவான ஒரு விஷயம். இது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தான் நம்ம பேச போகிறோம். நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். நார்மலாக வெயிலில் போனால் நமக்கு டயர்ட் ஃபீலிங் வரும், ஸ்வெட்டிங் அதிகமாகும், தலை சுத்தலாம் வரும். பட் இந்த டெம்பரேச்சர் இன்னும் 40 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா நம்ம எல்லாருமே என்ன முக்கிய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும், என்ன நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்றது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம தண்ணி நிறைய குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் வெல் அப்படின்றோம். நார்மலாக 4 to 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏசி ரூமில் இருப்போம், இல்லை வீட்டில் இருக்கிறதுனால தண்ணி குடிக்க மறந்துடுறோம். ஸோ அதை மறக்காமல் நம்ம நார்மலாக ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் ஏதாவது வெளியே போகிறதா இருந்தால் இன்னும் அதிகமாகவே தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், கையில் தண்ணி பாட்டில் வச்சுட்டு இருக்கணும். ஜென்ரலாக இந்த குழந்தைங்க, அப்புறம் ரொம்ப வயசானவங்க, அப்புறம் மெடிக்கல் இல்னஸ் இருக்கிறவங்க லைக் டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ இல்லை வேற ஏதாவது மெடிக்கல் இல்னஸ் இருக்கிறவங்க இன்னும் மோர் கேர்ஃபுல்லாக வெளியில் போகும்போது மோஸ்ட்லி வெளியே போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். போகணுன்னு கட்டாயத்தை இருந்துச்சுன்னா தே கேன் ஹேவ் வாட்டர் பாட்டில், கொஞ்சம் கையில் தண்ணியோ ஜூஸோ இல்லை எலக்ட்ரோலைட்ஸ் ORS அந்த மாதிரி கையில் வச்சுக்கிறது ரொம்ப சேஃபானது. இந்த தண்ணி குடிக்கணுன்றது வந்து டிஃபால்ட்டா எல்லாருக்குமே 4 to 5 லிட்டர்ஸ் கிடையாது. சப்போஸ் இங்க யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னா அப்போ அவங்க வந்து டாக்டர் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷன் படி தண்ணி கம்மியாக குடிக்கணும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து வெளியில இந்த மத்தியான நேரத்தில் போகிறது அவாய்ட் பண்றது பெட்டர். இது இல்லாமல் மற்ற ப்ரிகாஷன்ஸ் வந்து கட்டாயமாக வெளியே போகணும்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் டார்க் கலர் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணாமல் லைட் கலர், மோஸ்ட்லி ஒயிட், லைட் கிரீன் அந்த மாதிரி க்ளோத்ஸ் போட்டுக்கலாம். காட்டன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிந்தட்டிக் க்ளோத்ஸ் வந்து என்ன ஆகும்னா தண்ணி இழுக்காது. ஸோ காட்டன்னா கொஞ்சம் தண்ணி வேர்வை அடங்கும். ஸோ காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம். லூஸ் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம். டைட் க்ளோத்ஸ் போடாத லூஸ் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டன் பெட், ஸ்மால் டவல்ஸ் அந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிருக்கலாம் கட்டாயமாக வெளியே போகணுன்னா. அண்ட் தண்ணி மட்டும் குடிக்கிறது இல்லாமல் கொஞ்சம் டெண்டர் கோகனட் வாட்டர், அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இளநீர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நிறைய வித்துட்டு இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைக்குதோ நீங்கள் டெண்டர் கோகனட் வாட்டர் குடிக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். பட் இதெல்லாம் குடிக்கிறது வந்து நீங்கள் ஜென்ரலாக வெளியே வாங்கி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு சேஃபாக ஹைஜீனாக கையில் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ரெண்டாவது வந்து வெளியில் நிறையா ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். எது இருந்தாலும் வீட்டில இருந்து சேஃபாக ஹைஜீனாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது நல்லது. எல்டர்லி பீப்புள் எஸ்பெஷலி வெளியே போகும்போது கூட ரொம்ப நேரம் பசி இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது மோர் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. And generally what we say is when they are going out, medical illness இருக்கிற cardiac problem patient or lung patient வெளியே போகும்போது அவங்களோட மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறது நல்லது. இது எதுக்கு சொல்றேன்னா, சப்போஸிங் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வெளியே போகணும் அவசியம் இருக்குது, போயிருக்காங்க, அவங்களால ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, ஸ்வெட்டிங் வருது அப்படின்னா அவங்களோட எயில்மெண்ட்ஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எங்கேயாவது பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பெட்டரா இருக்கும். ஏன்னா தெரியாம ஃப்ளூயிட் அதிகமாக கொடுக்கறதோ இல்லை மெடிசன் கொடுக்கறதோ கஷ்டம். அதனால மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் எப்பயுமே வெளியே போனா இந்த மாதிரி எல்டர்லி பீப்புள், சிக் பீப்புள் வச்சுட்டு போறது பெட்டர். ஜென்ரலா நாங்க என்ன சொல்றோம்னா, தேவையில்லாம இந்த ஒரு மார்னிங் 11 to 3 o'clock அந்த சன்னு தான் ரொம்ப ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த டைமிங் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் டயர் ரெக்வயர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த டைம்ல போகலாம் வெளியே, இல்லைன்னா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் வீட்டில் இருக்கும்போது கூட சில நேரத்தில்
நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நமக்கு இந்த மாதிரி எக்ஸாஷன் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா வீட்டில் இருந்தால் கூட நிறைய கொஞ்சம் வசதி இல்லாதவங்க எல்லாம் ஏசி இல்லை, ஃபேன் இல்லை, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் அந்த மாதிரி போட்டிருக்கிற மக்கள் கூட இந்த ஹீட் எக்ஸாஷன் வர்றது சான்சஸ் அதிகமாக பார்த்துருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் கூல் ஏரியா, மரத்துக்கடியில் உட்காந்து இருக்கிறதோ இந்த மத்தியான நேரத்தில், அண்ட் தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப நல்லது அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு. அண்ட் வசதி கொஞ்சம் ஏசி ஃபேன் இருக்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மத்தியான நேரத்தில் வந்து குழந்தைங்களுக்கும் எல்டர்லி பீப்புளுக்கும் இந்த கூல்னஸ் உடம்புல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே இல்லை இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லைன்னா கூட மாடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த காலத்துலலாம் மாடியில் தண்ணி ஊற்றி வீட்டை கூலாக வச்சுருப்பாங்க. அது கூட ஃபெசிலிட்டி இருந்தால் மாடியில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு காமன் டிப்ஸ் நான் சொல்கிறது. ஜென்ரலாக இந்த மாதிரி ரொம்ப ஹீட் எக்ஸாஷன் ஆயிடுது, வெளியில போறவங்க யாருக்காவது பக்கத்துல நீங்க பாக்குறீங்க ரொம்ப ஸ்வெட் ஆகுறாங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆகுறாங்க, கிட்டி ஆகுறாங்கன்னா நீங்க உடனே அவங்கள வந்து ஒரு பக்கத்துல நிழலான இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு ஒரு லை டவுன் படுக்க வச்சுட்டு கொஞ்சம் அவங்க ஃபேஸ்ல தண்ணி தெளிச்சு ஏதாவது ஒரு ட்ரிங்க், காஃபி, டீ அந்த மாதிரி கொடுக்க கூடாது. ஏதாவது தண்ணி, பிளெயின் தண்ணி கொடுத்தா கூட போதும். அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ஓரளவு நார்மல் ஆயிட்டாங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சேஃபான அவங்கள டேக் கேர் பண்ணிக்கலாம். இதே ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு, நீங்க ரொம்ப ஹீட் வேவ் அதிகமாயிடுச்சு, யாராவது ஹீட் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுன்றது சயின்ஸ் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சடனா ரொம்ப ரொம்ப கிடினஸ் ஆயிட்டு பேச முடியாம ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க, அவங்க சொல்றதே உங்களுக்கு புரியாத ஸ்டேட்ல இருப்பாங்க. அப்படி யாராவது நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள இதே மாதிரிதான் சேஃபான ஜோனுக்கு எடுத்துட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு கூல் பிளேஸ்ல அவங்க க்ளோத்ஸை கொஞ்சம் லூசன் பண்ணுங்க. டைட் க்ளோத்ஸ் ஏதாவது போட்டிருந்தா, லேடிஸோ ஜென்ஸோ இருந்தா ஷர்ட் லூஸ் பண்றது, பேண்ட் லூஸ் பண்ணி விடுறது, லேடிஸ் இருந்தா கொஞ்சம் பிளவுஸ் லூஸ் பண்ணி, சாரி எல்லாம் கொஞ்சம் லூசன் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு எல்லாம் படுக்க வச்சுட்டு, தண்ணி பாட்டில் கிடைச்சிட்டா தண்ணி ஃபேஸ்ல கொஞ்சம் தலையில எல்லாம் ஈரமா கொஞ்சம் தளிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கூலா இருக்கிற ஐட்டம்ஸை கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு குடிக்க வைக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் செய்யக்கூடாது. அதுக்குள்ள இது கொஞ்சம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கொடுத்துட்டு டக்குன்னு நீங்க மெடிக்கல் எமர்ஜென்சி கூப்பிட்டு நியர்பை ஹாஸ்பிட்டல் எது இருக்கோ அது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ண பார்க்கணும். ஸோ இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஐ மீன் இந்த மாதிரி ஒன்று இது வந்து ஆகும்போது யாரும் பதட்டப்படக்கூடாது. யாராவது கூட ரிலேட்டிவ்ஸ் இருந்தா கூட பதட்டப்படாம ஒரு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்றது எல்லாரும் கத்து இருக்கணும். ரோட்ல போறவங்க யார் வேணாலும் ஹீட் வேவ், ஹீட் எக்ஸாஷன்ல ஃபெயிண்ட் ஆகுறதோ இல்ல ஒரு ஒரு மயக்க அடிச்சு உட்கார்ற ஸ்டேஜும் இருக்கு. எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹைப்போகிளைசிமியா போறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஜென்ரலா வெளியே போகும்போது கொடை எடுத்துட்டு போகணும். நம்ம நிறைய ஏசி கார்ல எல்லாம் போயிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி வசதி இல்லாம போறவங்க வந்து ஒரு கொடையை கையில வச்சுக்கலாம். அதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை, கொடை வச்சுக்கலாம். கேப் போட்டுக்கலாம். கேப் போட்டு அந்த ஃபோர்ஹெட், நெத்தி மறைக்கிற மாதிரி கேப் போட்டுட்டு போறது நல்லது. கையில எப்பயுமே வெளியில போகும்போது தண்ணி பாட்டில் இருக்கணும். ஒரு சின்ன தண்ணி பாட்டில் கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா இளநீர் வீட்டுல இருந்து கட் பண்ணி பாட்டில ஊற்றி வச்சுக்கலாம். இல்ல ஆரஞ்சு ஜூஸ் கையில எடுத்துட்டு போகலாம். எதுவா இருந்தாலும் சேஃபா ஹைஜீனா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறது. இல்ல மோர் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்டியா கையில வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. 90% இந்த 11 to 2 அவாய்ட் பண்றது பெட்டர். பட் போனோம்னா இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த பீரியட்ல வந்து அந்த டைமிங்க கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங்ஸ் ஒரு 5:30 to 6:30, 7க்குள்ள வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். ஈவினிங் வந்து ஒரு 5 to 6 போகலாம் வாக்கிங். ஸோ அந்த 8 to 10 அந்த டைமை கொஞ்சம் பீப்புள் அவாய்ட் பண்றது பெட்டர். அந்த பார்க் ஏரியால நிழலாத இடத்துல அந்த மாதிரி வாக்கிங் போகலாம். ரொம்ப ஒரு 65+, 70+ இருக்கிறவங்க ஜென்ரலா இந்த மார்னிங் ஹவர்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது. அந்த வாக்கிங்கை ஈவினிங் ரீஷெடியூல் பண்ணிட்டு ஈவினிங் கூலான டைம்ல போயிட்டு வர்றது நல்லது. ஸோ இந்த வாக்கிங் ஹேபிட்ஸ், அந்த மற்றபடி ஹெல்த் டிப்ஸ், டேக்கிங் வாட்டர் ஆல்வேஸ், மோர் ஹைட்ரேஷன் and taking lot of fiber content, நிறைய ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் இன்டேக் கம்மி பண்ணிட்டு நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ், ஃபைபர்ஸ் அதிகமாக சாப்பிட்றது நல்லது இந்த பீரியட்ல. இட் கீப் யுவர் பாடி கூல் அண்ட் நைஸ். அண்ட் வெளியில ஜென்ரலா கேர்ள்ஸ் ஆர் லேடிஸ் இப்பெல்லாம் வந்து ஈவன் ஜென்ட்ஸ் தே கேன் யூஸ். டேனிங் அதிகமாகுது. அதுலயே ஃபேஸ் எரிச்சல் நிறைய இருக்கும் சில பேருக்கு. இந்த நார்மல் 37-38 டிகிரி போனாலே நிறைய பேர் வந்து ஃபேஸ் நிறைய எரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி, அது சன் பர்ன் மாதிரி ஆகும் சில பேர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தே கேன் யூஸ் லாட் ஆஃப்
creams, sun proof creams are available. They can use, they can go to a medical prescription, dermatologist, and எது அவங்களுக்கு சூட் ஆகுது அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நிறைய பேர் இந்த டைமில் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஃபேஸில் நிறையா சன் பர்ன்ஸ் வருது. அண்ட் நிறைய நம்ம பார்க்குறோம் கேர்ள்ஸ் எல்லாம் தேர் யூசிங் லாட் ஆஃப் ஸ்கார்ஃப், தே கவர் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரிகாஷன்ஸ், எஸ்பெஷலி டியூரிங் திஸ் சீசன். This May month to June month, Agni Nakshatra period, they can use lot of scarves and cover their hands and face. ஸோ மெயினாக வந்து குழந்தைங்க, எல்டர்லி பீப்புள் ரொம்ப முக்கியமாக பாதுகாப்பாக இருந்துக்கணும். அன்னெசரி மூமெண்ட் அவுட் சைட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஜூஸ், இளநீர், வீட்டில் என்ன நார்மலாக இருக்குதோ அது குடிக்கிறது பெட்டர். அண்ட் சாப்பாடு நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு, நார்மல் மீல்ஸ், நார்மல் திங், வாட் எவர் யூ ஆர் ஈட்டிங், தட் இஸ் ப்ரிஃபர்ட் டு ஹேவ் instead of eating more of oily and oil food or fatty foods to avoid. So heat exhaustion or heat stroke நாலே ஒரு ரொம்ப பதட்டமோ பயமோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அது எப்படி ப்ரிகாஷனாக எப்படி நம்ம பாதுகாப்பு இருக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும்.